வணக்கம். என்னுடைய பேர் ஹர்ஷவர்தன். நான் அக்குபஞ்சர் மருத்துவத்தில் கடந்த 5 வருஷமா அண்ணா நகர் 18th மெயின் ரோட்ல டாக்டர் ஹர்ஷாஸ் வர்மா நேச்சுரோபதி கிளினிக் நடத்திக்கிட்டு இருக்கேன். அக்குபஞ்சர் அண்ட் வர்மாவில் பல நோய்களுக்கு சிகிச்சை மருந்தில்லா மருத்துவத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து எல்லா மருத்துவத்துக்கும் எல்லா வகையான நோய்க்கும் வர்ம மருத்துவம் மூலமாகவும் அக்குபஞ்சர் மூலமாகவும் சிகிச்சை கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேஷண்ட்ஸ் க்யூர் பண்ணி கொடுத்துருக்கேன். அதன் மூலயமா இப்போ ஒரு பேஷண்ட் க்யூர் ஆன உடனே அதன் மூலயமாகவே பேஷண்ட் வந்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸ், பேரலிசிஸ், பல வகையான விஷயங்கள் இந்த அக்குபஞ்சர் வர்மா மூலயமா குணப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த கிளினிக் டாக்டர் ஹர்ஷா அக்குபஞ்சர் வர்மா கிளினிக் அண்ணா நகர் 18th மெயின் ரோட்ல, அண்ணா நகர் ஈஸ்ட், அண்ணா நகர் மெயின் ரோட்ல இருக்கு. காலையில் 10:30 ஈவினிங் 9 o'clock வரைக்கும் இந்த கிளினிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பேஷண்ட்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அக்குபஞ்சரில் உடம்புல ஏற்படுகின்ற நோய்கள், எல்லா வகையான நோய்களுக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். மருந்தில்லா மருத்துவத்தின் மூலயமாக நம்ம அக்குபஞ்சர்னு சொல்றக்கூடியது எனர்ஜி ட்ரீட்மெண்ட் தான் இது. அக்குபஞ்சர் நீடலை யூஸ் பண்ணிட்டு நம்ம எந்தெந்த பாயிண்ட்ஸ் நாடி பார்த்து, நாடி மூலயமாக எந்த நோய் இருக்குன்னு நாங்களே சொல்லிடுவேன். நான் அதன் மூலயமா அவங்க பேஷண்ட் சொல்லக்கூடிய நோயை கூட நம்ம கண்டறிஞ்சு அந்த சரியான பாயிண்ட்ல அந்த நீடல் யூஸ் பண்ணும்பொழுது சர்டன் சிட்டிங்ஸ்ல ஒரு சில பேருக்கு முதல் சிட்டிங்ஸ்லயே சரியாயிடும். ஒரு சில பேருக்கு அஞ்சு சிட்டிங்ஸ்ல சரியாகக்கூடிய நோய்கள்லாம் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா நான் இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் சொல்லக்கூடிய நம்ம சிறுநீரகத்துக்கு கல் ஒரு 10 சிட்டிங்லேயே நான் 13 mm ஸ்டோனை கூட 10 சிட்டிங்லேயே அதை கரைச்சிருக்கோம். எந்த ஒரு ஆப்ரேஷன் இல்லாமல் வெறும் அக்குபஞ்சர் மூலயமாக. இந்த அக்குபஞ்சர் எல்லா வகையான நோய்க்கும், உடல்ல ஏற்படக்கூடிய தலை முதல் கால் வரை ஏற்படக்கூடிய எல்லா நோய்களுக்கும், எல்லா வியாதிகளுக்கும் மருந்தில்லா மருத்துவ மூலமாக, இந்த அக்குபஞ்சர் மூலமாக குணப்படுத்த முடியும். அக்கு ப்ரெஷர்ன்றது ஒரு ப்ரோப் மூலயமாக இல்ல கை மூலயமாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து, அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ல ப்ரெஷர் கொடுத்து அவங்கள அந்த அந்த பாயிண்ட்ஸை ட்ரிகர் பண்றது. அக்குபஞ்சர்ன்றது நீடல் யூஸ் பண்ணி அந்த சரியான பாயிண்ட்ல அந்த நீடல் யூஸ் பண்ணும் பொழுது அந்த எனர்ஜி மூலயமாக சரி பண்றது. ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது அதிகப்படியான ப்ரெஷரோ கம்மியான ப்ரெஷரோ இருக்கும் பொழுது அது எந்த அளவுல குணமாகும்னு சொல்ல முடியாது. பட் நீடல் யூஸ் பண்ணும்போது கரெக்டான பாயிண்ட் நம்ம நாடி மூலயமாக அதை தேர்ந்தெடுத்து அந்த நீடல் நம்ம கொடுக்கும் பொழுது சரியான ரிசல்ட் கிடைக்கும். சார், இப்போ அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர் ரெண்டுமே சிமிலாரிட்டியான ஒரு ட்ரீட்மெண்ட்டா இல்லை ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கா? அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர் ரெண்டுமே, அதாவது ரெண்டுமே இதுல வர பாயிண்ட்ஸ் எல்லாமே சேம் தான். நம்மளோட மெரிடியன் பாயிண்ட்ஸ் சொல்லக்கூடிய எனர்ஜி பாயிண்ட்ஸ் எல்லாமே சேம் தான். அக்குப்ரெஷர்ல நம்ம கை மூலயமாகவோ ப்ரோப் மூலயமாகவோ அழுத்தி குணப்படுத்துறது. இது நீடில் மட்டுமே போட்டு அதை குணப்படுத்துறது. இதுதான் இதுக்கான வித்தியாசம். சார், இப்போ நீங்க அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. இந்த வர்மா அப்படின்னு சொல்றாங்க, அது அக்குபஞ்சருக்கு தொடர்புடைய ஒரு ட்ரீட்மெண்ட் சார்? வர்ம மருத்துவம்ன்றது அக்குபஞ்சருடைய தாய் மருத்துவம் தான் வர்ம மருத்துவம். நம்முடைய சித்தர்கள் பண்டைய காலத்துல வர்ம மருத்துவத்தை நம்முடைய உடம்புல எங்கெங்க வர்ம புள்ளிகள் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி அது சரியான முறையில தொகுத்து கொடுத்துருக்காங்க. அதோடைய எலாபரேட் வெர்ஷன் தான் அக்குபஞ்சர். அக்குபஞ்சர் சைனீஸ் அந்த மெரிடியன் பாயிண்ட்ஸா இந்த வர்ம மருத்துவத்திலேயே இருக்கிற புள்ளிகளை விரிவாக்கம் பண்ணி அக்குபஞ்சர்ன்ற ஒரு மருத்துவத்தை சீனர்கள் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வர்ம மருத்துவம் அப்படின்றது நம்முடைய அக்குபஞ்சரோட தாய் மருத்துவமாகும். இதுவே நிறைய நோய்களை குணப்படுத்தக்கூடியது. தலை முதல் கால் வரை வர்ம புள்ளிகள், நிறைய புள்ளிகள் இருக்கு. அதை இயக்குவதன் மூலமாக அடங்கல் புள்ளிகள் சொல்லுவோம். அடங்கல், வர்ம அடங்கல் விஷயத்தை இயக்கும் போது, அது இயக்கும் முறையை சரியான முறையில் இயக்கும் பொழுதே பல நோய்களுக்கு மருந்து இல்லாம குணப்படுத்த முடியும். இத பல வர்ம ஆசான்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நானும் அதை செய்து கொண்டிருக்கிறேன். இதுல இங்க இந்த கிளினிக்ல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, அக்குபஞ்சரையும் வர்மாவையும் இணைத்து எந்த நோய்களுக்கு என்ன மாதிரியான வர்ம புள்ளிகளும் அக்குபஞ்சர் புள்ளிகளும் இணைத்து செயல்பட்டு அதை குணப்படுத்த முடியும். ஏன்னா வர்மான்றது நம்ம தமிழகத்துடைய சிறப்பு மருத்துவம். அக்குபஞ்சர் சீன மருத்துவம். இதை இணைச்சு மருத்துவத்துல சீக்கிரமா அதை குணப்படுத்தக்கூடிய எல்லா விஷயமும் அக்குபஞ்சரும் வர்மாவும் சேர்த்து நான் இங்க ட்ரீட்மெண்ட் அளிச்சிட்டு இருக்கேன். நான் சிகிச்சை அளிச்சிட்டு இருக்கேன்.
சார் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின்ல சொல்லியிருந்தீங்க கிட்னி ஸ்டோன் வந்து மேக்ஸிமம் கியூர் பண்றோம் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி கிட்னி ஸ்டோன் மட்டும் இல்லாம கால் பிளாடர்லயும் ஸ்டோன்ஸ் இருக்குன்ற மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாம் சொல்றாங்க. கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் ஆமா, கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் இருக்கா சார்? அதை கியூர் பண்ண முடியுமா? 100% கியூர் பண்ண முடியும். அக்குபஞ்சர்லையும் வர்ம மருத்துவத்திலையும் தீர்க்க முடியாத நோய்கள் கிடையாது. அதாவது மிகவும் குறைந்த நோய்கள் தான் வந்து இருக்கு. இந்த கால் பிளாடர் ஸ்டோன்ஸ், பித்தப்பை கற்கள் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்முடைய கழிவுகளுடைய தேக்கம் தான் அந்த கற்களா உருவாகிறது. அது எந்த இடத்துல அந்த கழிவுகள் தேங்கி இருந்தாலும் அக்குபஞ்சர் மூலியமாக அந்த கழிவுகளை கற்கள் ரூபமாக இருந்தாலும் அதை வெளியேற்ற முடியும். சரியான நாடி பார்த்து நம்ம அதை அறிஞ்சு எந்த புள்ளிகளை நம்ம அதை வந்து இயக்குகிறோம், அதே மாதிரி எந்த வர்ம புள்ளியை நம்ம இயக்குகிறோம்னு தெரிஞ்சிட்டாலே எந்த கற்களா, பித்தப்பையில கற்களோ சிறுநீரக கற்களோ குணப்படுத்திடலாம், அந்த கற்களை வெளியேற்றிடலாம். இப்ப இருக்கிற இந்த ஜெனரேஷன்ஸ்க்கு இருக்கிற ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் இப்போ அவங்க வாழ்ற லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ஃபர்ஸ்ட் பாதிக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்பரா இயங்க வைக்க முடியுமா சார் அக்குபஞ்சர்? 100% ஷூரா பண்ணலாம். ஏன்னா வந்து நம்முடைய எல்லா நோய்களுக்கும் அடிப்படையா இருக்கிறது வந்து ஜீரண மண்டல உறுப்புகளின் கோளாறு. அதாவது இப்ப நீங்க சரியான கேள்வி கேட்டீங்க. இப்ப இருக்கிறது வந்து லைஃப் ஸ்டைலையும் ஃபுட் ஸ்டைலும் முக்கியமா நம்முடைய உடம்பு உறுப்புகள் பாதிக்கப்படுறதும், நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல இருந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம், நிறைய சிஸ்டங்கள் இருக்கு அனாட்டமியில பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா. அது எல்லாமே பாதிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இருக்கிற ஃபுட் ஸ்டைலும் லைஃப் ஸ்டைலும் தான். ஃபுட் ஸ்டைல் முக்கியமா அதிகமா வந்து மாறி இருக்கு. அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் முக்கியமா தூக்கம், அது வந்து தூக்கம் முதற்கொண்டு ஒரு மனிதன் வந்து எப்படி வந்து தொடர்ந்து தூக்கமின்மையால பாதிக்கிறது, இதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைலால ஏற்படக்கூடிய விஷயம். இதனாலதான் வந்து அதிகப்படியான நோய்கள் உருவாகுது இப்ப இருக்கவங்க. இதை எப்படி ட்ரீட் பண்றீங்க சார்? டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து பிரச்சனை, அவங்களுக்கு வந்து சரியா டைஜஷன் ஆக மாட்டேங்குது. இதனால பாத்தீங்கன்னா டைஜஷன் ரிலேட்டடா நிறைய பிரச்சனைகள் வரும், கான்டிசிபேஷன் வரும், மோஷன் ப்ராப்ளம் வரும். அதெல்லாம் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்? அதுதான் இப்ப நம்ம வந்து ஒரு மனுஷனுக்கு யார் வராங்களோ அவங்களோட நாடி பார்க்கும் போதே வந்து அக்குபஞ்சர் நாடிகள் சொல்லுவோம். அதுல வந்து பஞ்சபூதங்கள் தான் வந்து பேஸ் பண்ணி தான் அந்த நாடிகள் இருக்கும். அதே போல சிம்டம்ஸ் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ், டிசீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டு விஷயத்திலையும் நம்ம வந்து அலசும் பொழுது எந்த புள்ளியில நம்ம சரியா சிகிச்சை அளிச்சா சரியாகுமோ அந்த புள்ளியை தேர்ந்தெடுத்து நம்ம சிகிச்சை அளிக்கும் பொழுது இந்த டைஜஸ்டிவ் நீங்க சொல்லக்கூடிய, அதாவது நம்ம ஆங்கில மருத்துவத்துல பல பேர்கள் இருக்கும், கான்ஸ்டிபேஷன், அல்சர்ஸ், இல்ல வந்து என்ன மாதிரி வேணா சொல்லுவாங்க, சரிங்களா? ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாடியை பொறுத்த வரைக்கும் அந்த முழுமையான ஜீரண மண்டல உறுப்புகளை சரி பண்றதுதான் ஜீரண மண்டலத்துல. இது வாய் முதல் நம்மளுடைய ஆசன வாய் வரைக்கும் அந்த ஜீரண மண்டலத்தோட தொடர்பு இருக்கு. நம்ம சரியான புள்ளியை தேர்ந்தெடுத்து சிகிச்சை அளிக்கும் பொழுது எல்லாமே குணமாகும். உடம்பு பொறுத்த வரைக்கும் எனர்ஜி தான், அதுக்கு தேவையான எனர்ஜி கரெக்டா கொடுக்கும் பொழுது தன்னை குணப்படுத்திக்கும். சார் இன்னொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிரெயின் ரிலேட்டடா, நர்வ் சிஸ்டம் ரிலேட்டடான ஒரு கேள்வி. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஒன்று மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை சம்திங் ஸ்ட்ரெஸ்ஸு வேற காரணங்களாலேயோ இல்லை பேரலைஸ்ட் ஆகிடுறாங்க, பெராலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த கேரளாலலாம் ஏதோ ட்ரீட்மெண்ட்டு அப்படியெல்லாம் கூட கொடுக்குறாங்க. ஒரு சிலருக்கு வந்து க்யூர் ஆகாது. அவங்க ஒரு சிலர் லைஃப் லாங் வந்து இங்கிலீஷ் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்ல தீர்வு இருக்கா சார்? அதான் நான் முதலே சொல்லிட்டேன், எல்லா வகையான நோய்களுக்கும் தீர்வு இருக்கு. முக்கியமா பேரலிசிஸ் சொல்லக்கூடிய பக்கவாதம், அதாவது இது எதனால ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா நம்மளுடைய முதல் விஷயம் ஜீரண உறுப்புகள் பாதிக்கப்படுறது. அடுத்து அதன் மூலயமாக இரத்த ஓட்ட மண்டலம் பாதிக்கப்படுறது. இரத்த ஓட்ட மண்டலத்தில் ஏற்படக்கூடிய தடை, இது வந்து மூளைக்கு போறக்கூடிய இரத்த ஓட்டம். அதாவது ஒருத்தருக்கு வந்து பக்கவாதம் ஒன்று இடது பக்கம் இல்லை வலது பக்கம் இருக்கும். வலது பக்கம் போகக்கூடிய ரத்த ஓட்டம், அதாவது மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் தடை ஏற்படுமானால் இடது பக்கம் பாதிக்கும். அப்போ இடது பக்கம் பெரலிசிஸ் வருதுன்னு சொன்னாக்கா நம்ம வலது பக்கம் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து சரி பண்ண வேண்டியது இருக்கும்.
இந்த அக்குபஞ்சர் வர்ம மருத்துவத்தின் மூலயமாக இப்ப ரீசெண்டா வந்து ஒரு 30 வயதான ஒரு பெண்மணி, அதாவது நான் இப்ப மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவங்களுக்கு வந்து பெரலைஸ் ஆயிட்டாங்க. இதே மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் சரியில்லாதனால தான். ஹோட்டல்ஸ்ல தொடர்ந்து ஃபுட்டு சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து அந்த கொழுப்பு சார்ந்த உணவில் கொழுப்பு சார்ந்து அதிகமா இருக்கும்போது அது பாதிப்பு ஏற்படுத்தி அதன் மூலயமா வந்து வலது பக்கம் அவங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, இடது பக்கத்துல அவங்களுக்கு வந்து பிளாக் ஏற்பட்டு. நான் வந்து அப்போ வந்து டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, வீட்டுல நீங்க வந்து தொடர்ந்து வந்து எக்ஸசைஸ் பண்ணி இல்ல பிசியோதெரப்பி பண்ணி நீங்க சரி பண்ணிக்கோங்க, மருந்து மாத்திரைகளை கொடுத்துட்டாங்க. நான் அவங்க வீட்டுக்கே போய் சிகிச்சை அளிக்கும் பொழுது அவங்க படுத்த படுக்கையா கை காலே வந்து அதாவது ஒரு பக்கம் வந்து செயலிழந்தது, பேச முடியாம இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு முதல் சிட்டிங்ல வந்து நான் வந்து நம்பிக்கை அளிச்சேன், இதை சரிப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு. தொடர்ந்து 5 சிட்டிங்லயே நான் வந்து அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை அளிக்கும் பொழுது முதல் சிட்டிங் பண்ணேன். 2வது சிட்டிங்ல வந்து அவங்களுடைய மாத்திரைகளை வந்து குறைச்சேன். அந்த ஆங்கில மருத்துவத்தில் கொடுத்தப்பட்ட மாத்திரைகளை குறைச்சேன். 3வது சிட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ட்ரீட்மெண்ட் அளிக்கும் போகும்போதே அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவே அவங்களுக்கு வந்து பெரிய முன்னேற்றமா இருந்தது, பெரிய ஆச்சரியமா இருந்தது. தொடர்ந்து 4-5 சிட்டிங் போகும்பொழுது எக்ஸாக்டா 7வது சிட்டிங்ல அவங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வலது பக்கம் கால் வந்து நடக்கக்கூடிய தன்மை வந்தது. தொடர்ந்து 8-9 சிட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறதுலேயே வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட், நல்லா பேச்சு, உட்கார முடிந்தது. இவங்க வந்து ஆங்கில மருத்துவத்துல 6 மாசத்துல தான் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், நடக்க முடியும், அதுக்கு அடுத்துதான் வந்து பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்னுடைய அந்த அக்குபஞ்சர் மற்றும் வர்ம மருத்துவத்துல 4வது சிட்டிங்லயே வந்து அவங்களுக்கு வந்து பேச்சு வந்தது. 7வது சிட்டிங்ல அவங்களுக்கு வந்து நடக்க முடிஞ்சது. இப்ப தொடர்ந்து அவங்க கைகள் வந்து இயங்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு. ஒரு 1.5 மாசத்திலேயே வந்து ஒரு வலது பக்கவாதம் வந்தவங்க இப்போ நல்லாவே குணமாயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது நான் வந்து பார்த்துட்டு இருக்க விஷயம். இப்போ ரீசெண்டா நடந்த ட்ரீட்மெண்ட்ல நடந்த அதிசயம். சார் இப்போ பாத்தீங்கன்னா கரண்டா எல்லா ஏரியாவுக்கு ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று உருவாயிட்டு இருக்கு. யாரை பார்த்தாலும் மேரிட் கப்புள்ஸ் பாத்தீங்கன்னா இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப காமனா இருக்கு இந்த காலகட்டத்துல. அப்படி இன்ஃபெர்டிலிட்டிக்கு நம்ம அக்குபஞ்சர் இல்ல வர்மா முறையில ஏதாவது ட்ரீட்மெண்ட்? நான் முதலே சொல்ற மாதிரி இந்த அக்குபஞ்சர் வர்மால வந்து குணப்படுத்த முடியாத நோய்கள் மிகவும் குறைவு. இந்த நீங்க சொல்லக்கூடிய குழந்தையின்மை இது வந்து சரிப்படுத்தக்கூடியது மிகவும். அது நான் வந்து ஒரு நிறைய பேஷண்ட்டுக்கு வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 2-3 பேஷண்ட்டுக்கு சக்சஸ் ஆகி குழந்தையும் வந்து அவங்களுக்கு உருவாகி இருக்கு. அதாவது முதல் விஷயம் என்னன்னா, இப்போ இந்த இன்ஃபெர்டிலிட்டி சென்டர் அதிகமாக இருக்கு, அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஃபுட் ஹேபிட்ஸும் லைஃப் ஹேபிட்ஸும் தான். அதிகமாக ஐடி பீப்புள்ஸ், அதாவது ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறது, கம்ப்யூட்டர் லேப்டாப் அதிகமாக யூஸ் பண்ண தொடர்புக்குடைய யார் யார் வந்து அந்த தொழில் பண்ணுறாங்களோ, அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இது அதிகமாக ஏற்படும். ஏன் இது அதிகமாக ஏற்படும்னா, இது வந்து ஒரு வகையான சூடு. நம்ம அதில் ஏற்படக்கூடிய ரேடியேஷன் வந்து நம்ம உடம்புக்குள்ள உள்ள சென்று அந்த உயிரணுக்களை வந்து சாகடிக்குது. இதே வந்து கருமுட்டையும், இது பெண்களுக்காக தான் கருமுட்டையை வந்து அந்த கரு உருவாகக்கூடிய தன்மையிலிருந்து அது இல்லாம பண்ணிடுது. இதுதான் முக்கிய ரீசனா இருக்கு. அதுவும் இல்லாம இன்னைக்கு வந்து போன் அதிகமா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போன்ல இருந்தும் கதிர்வீச்சுகள் அதிகமா வந்துகிட்டு இருக்கு. போன், டிவி, லேப்டாப்ஸ் இது மூலயமா. அதனாலதான் அதாவது எப்பயும் இல்லாத மாதிரி இந்த கடந்த ஒரு 10 வருஷமா குழந்தையின்மை மிகவும் அதிகமா இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். இந்த லைஃப் ஸ்டைலும் ஃபுட் ஸ்டைலும் மாறினா மட்டும்தான் இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து குறைக்க முடியும். அப்படி உருவாயிடுச்சு, அவங்களால வந்து அதை வந்து குணப்படுத்த முடியல, குழந்தையின்மை ஏற்படுதுன்னா நிச்சயமா அக்குபஞ்சர் அண்ட் வர்ம மருத்துவம் மூலயமாக அவங்களுக்கு இதை சரி பண்ணி குழந்தை தன்மையை கொடுக்க முடியும். குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு கொடுக்க முடியும். நிச்சயமா யாரா இருந்தாலும் சரி என்னை அணுகலாம். இங்க அக்குபஞ்சர் வர்ம மருத்துவம் மூலயமாகவும் சரியான உணவு முறை, அது என்ன உணவு முறைன்றது நான் அவங்களுக்கு சொல்லுவேன். நான் வாழ்க்கை முறை இதை நான் சொல்லும் பொழுது அதை சரியா பின்பற்றினாங்கன்னு சொன்னாக்கா நிச்சயமாக உருவாகும். சார், அப்புறம் இப்போ இருக்கிற ஒரு காமனான எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா பேக் பெயின். நிறைய டெய்லி லைஃப்ல அவங்க செய்யற ஒர்க்கு, இல்லை டெய்லி ரொம்ப தூரம் பைக் ஓட்டுவாங்க, அதனால எனக்கு பேக் பெயின் இருக்கு, ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை செய்யறது,
அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ், அதனால பேக் பெயின் வருது. L4, L3 கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. சோலியாசிஸ் அப்படின்றதெல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன தீர்வு சார்? எப்படி ட்ரீட் பண்ணலாம்? அதாவது இது ஒரு நல்ல முக்கியமான கேள்வி. இப்ப வந்து நகரவாசிகளுக்கு வந்து அதிகமான இந்த L4, L5 கம்ப்ளைண்ட், கழுத்து பகுதியில் ஏற்படுகின்ற C3, C4 கம்ப்ளைண்ட், இதுக்கு வந்து ஆங்கில மருத்துவத்துல ஆப்ரேஷன்ற ஒரு தீர்வை தான் கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து அக்குபஞ்சர் அண்ட் வர்மா மருத்துவம் மூலயமா இதை வந்து எந்த ஒரு மருந்து மாத்திரை ஆப்ரேஷன் இல்லாம இதை குணப்படுத்த முடியும். அந்த L4, L5ல ஏற்படக்கூடிய அந்த கம்ப்ரெஷனாக இருந்தாலும் சரி, வேறு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அக்குபஞ்சர் வர்மா மருத்துவத்துல சரி பண்ணலாம். இதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளுடைய முதுகுத்தண்டை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பயன்படுத்துறோம். தொடர்ந்து வந்து உட்கார்ந்து இருக்கிறது, பைக் ஓட்டுறது, கார் ஓட்டுறது, அந்த தொடர்ந்து ஒரே பொசிஷன்ல உட்காரும் பொழுது இந்த விஷயம். அதே மாதிரி நம்ம படுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரே பொசிஷன்ல படுக்கிறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஏற்படுறதுக்கு ஒரு சில பேருக்கு வந்து விளையாடுறது, விளையாட்டுல வந்து என்ன மாதிரி தெரியாம வந்து அவங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள், இல்ல ஆக்சிடென்ட் மூலயமாக ஏற்படுறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா L3, L4 இது காமனா இப்ப நிறைய ஜென்ஸுக்கு வந்து இது ஏற்படுது. ஃபீமேல்ஸ்க்கும் இந்த விஷயங்கள் இருக்கு. அப்போ இதை வந்து அக்குபஞ்சர்ல சீக்கிரமா மருந்து இல்லாம குணப்படுத்தலாம். சார், இப்ப அக்குபஞ்சர்னா அந்த நீடில்ஸ் வச்சு பண்ணுவீங்க. அது ஒரு சிலருக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க சார்? சரியான கேள்வி கேட்டீங்க. அக்குபஞ்சர்னு சொன்னாலே வந்து நீடில் தான் வந்து முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது. அந்த வழியை தான் வந்து சொல்லுவாங்க. அதாவது அக்குபஞ்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த நீடில் கொடுக்குற இடம் வந்து நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்கும் பொழுது, சரியான இடத்துல கொடுக்கும் பொழுது, சரியான விதத்துல கொடுக்கும்போது ஒரு எறும்பு கடிச்சா வலி தான் இருக்கும். அதாவது ஆரம்பத்துல அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வலி ஏற்படாது. இன்னொரு இதுல வந்து முக்கியமான பியூட்டியான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அக்கு டச்ன்ற விஷயம். ஒரு சில பேருக்கு வந்து நீடில் வேண்டாம், எனக்கு வந்து அந்த வலி வேண்டாம் பொழுது அக்கு டச் கை விரல்கள் மூலமாக அது தொடுவதன் மூலமாகவோ, அந்த புள்ளிகளை இயக்குவதன் மூலமாகவோ நீடில் இல்லாமையும் குணப்படுத்தலாம். இது வந்து 2 வகையாக இதை பயன்படுத்த முடியும். ரெண்டுமே ஒரே ரிசல்ட் தான் கொடுக்கும். அக்குபஞ்சர் நீடில் போடுவதும் சரி, அக்கு டச் மூலயமாக கை விரல் மூலயமாக அந்த புள்ளிகளை தூண்டுவதன் மூலமாகவும் ஒரே ரிசல்ட் தான் கிடைக்கும். இது வந்து யாருக்கு வந்து நீடில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படாதவங்களுக்கு நம்ம அக்கு டச் மூலயமா அதை குணப்படுத்தலாம். நீடிலும் வந்து நம்ம சரியான முறையில் கொடுக்கும்பொழுது அது ஒரு சின்ன ஒரு எறும்பு கடிச்ச வழி தான் இருக்குமே தவிர பெரிய ஒரு கஷ்டமாக இருக்காது. சார், உங்க ட்ரீட்மெண்ட் மூலியமா டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நீங்க ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்றீங்களா? நல்ல கேள்வி. அதாவது இப்ப டயபெட்டிஸ் வந்து இல்லாத வந்து மனிதர்களே இல்லைன்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து தொடர்ந்து வந்து அதாவது ஒரு 20-30 வயசுலயே டயபெட்டிக் ஆயிடுறாங்க. ஏன் இந்த டயபெட்டிக் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, ஜீரண மண்டல உறுப்புகளின் பாதிப்பு. அதுதான் வந்து முக்கிய ரீசனே. இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலும் ஃபுட் ஸ்டைலும் இந்த டயபெட்டிக்கு மெயின் ரீசனா இருக்கு. அவர்கள் வந்து எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறாங்க, என்ன மாதிரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறாங்கன்றது தான் பொறுத்து தான் இருக்கு. இன்னைக்கு ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் ஃபுட் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டைல் தான் காரணம். முக்கியமாக டயபெட்டிக். இந்த டயபெட்டிக்கை வந்து நம்ம அக்குபஞ்சர் வர்ம மருத்துவம் மூலியமாக வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இதை வந்து ஜீரண உறுப்புகளை சரி பண்றது மூலியமாக, அதாவது ஜீரண உறுப்புகளின் செயல்பாடுகளை சரி பண்றது மூலியமாக அந்த டயபெட்டிக்கை வந்து கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டு, நான் சொல்ற வாழ்க்கை முறையையும் அவங்களுடைய உணவு முறையையும் தொடர்ந்து அவங்க பின்பற்றின்னு வந்தாங்கன்னு சொன்னாக்கா, இந்த டயபெட்டிக்ல இருந்து அவங்க முழுசா வெளியே வந்துடலாம். இதை வந்து அவங்க தொடர்ந்து பின்பற்றினா மட்டும்தான் இது நடக்குமே தவிர, இது வந்து ஒரு நோயோ வியாதியோ கிடையாது. டயபெட்டிக்ன்றது நம்முடைய உறுப்புகளில் ஏற்படக்கூடிய, அதாவது முக்கியமா ஜீரண உறுப்புகளில் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு தான் வந்து டயபெட்டிக்கா தெரியுது நம்மளுக்கு. அது வந்து நம்ம வாழ்க்கை முறையும் உணவு முறையும் சரிப்படுத்திக்கிட்டு அக்குபஞ்சர் மருத்துவம் வர்ம மருத்துவத்தையும் நம்ம பயன்படுத்தும் பொழுது சீக்கிரமா வெளியே வந்துடலாம். சார், இப்ப அக்குபஞ்சர் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அது எந்தெந்த ஸ்பாட்ல நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி அதுக்கு இது பண்ணி ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க.
இப்போ பாடியோட நர்வஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கனெக்டட் டு த ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பாதத்துல தான் எல்லா நர்வ்ஸும் வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பாதத்துல இருக்கிற நர்வ்ஸை ட்ரீட்மெண்ட்ன்றது ஒன்று தனியா இருக்குது. அதாவது ரெஃப்ளெக்ஸாலஜின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பாதத்தில் இருக்கிற ஒரு சில புள்ளிகளை அதை வந்து இயக்குவதன் மூலயமாக அது அந்த ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா பாதம் அப்படின்னு சொல்றதை விட அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும் தலை உச்சியிலிருந்து கால் பாதம் வரை பல புள்ளிகள் இருக்கு. நம்ம வந்து கால் பாதம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை தாண்டி நம்ம உடம்பு அதாவது கண் பக்கத்துல கூட அக்குபஞ்சர் புள்ளிகள் இருக்கு. மூக்கு கிட்ட, வாய் கிட்ட நம்ம உடம்புல இருக்கு. அதே மாதிரி வர்ம புள்ளிகளும் வந்து இங்க நிறைய புள்ளிகள் தலை உச்சியில இருந்து படுவர்மம், தொடுவர்மம்னு சொல்லிட்டு நிறைய வர்ம புள்ளிகள் இருக்கு. அப்போ இந்த அக்குபஞ்சர் வர்ம புள்ளிகளை வந்து அப்படி அதாவது கால் பாதம் மட்டும் இல்லாம உடம்புல இருக்கிற எந்தெந்த புள்ளிகள் தேவைப்படுதோ அது குணப்படுத்துறதுக்கு தேவைப்படுதோ அது இயக்குவதன் மூலமா தான் சரி பண்ண முடியுமே தவிர கால் பாதத்துல மட்டும் நம்ம சிகிச்சை அளிக்கிறது மூலியமா முழுமையா குணப்படுத்த முடியாது. இதை நான் வந்து என்னுடைய மருத்துவத்தின் மூலயமா நான் இதை அறிந்ததை நான் உங்களுக்கு சொல்றேன். சார் அடுத்து வந்து இந்த மைக்ரைன் ஒற்றை தலைவலின்னு சொல்றாங்க. அது வந்து எதனால வருது? ஸ்ட்ரெஸ்னாலயா இல்ல என்ன காரணம் சார் அந்த இடத்துக்கு? அது நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்க? இப்போ இது காமனா இப்ப பாத்தீங்கன்னா மைக்ரைன்ற ஒற்றை தலைவலியும் அதிகமாயிட்டு இருக்கு. இது வந்து காரணங்கள் நிறைய காரணங்கள் இருக்கு. அதாவது உணவு பழக்கத்துல வந்து மாறுபாடு ஏற்படும் போது அதாவது சாப்பிட்டு தொடர்ந்து பசி இருக்கும்போது சாப்பிடாம தவறி சாப்பிடும் பொழுது, சூரிய வெளிச்சத்துல நேரடியா வந்து நம்ம வந்து டிராவல் பண்ணும் பொழுது அந்த சூரிய வெளிச்சம் நமக்கு படும் பொழுது, அதே போல பாத்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் உடம்புக்குள்ள இருக்கும் பொழுது இது பல வகையான விஷயங்கள். அதாவது உணவு சரியா ஜீரணமாகனாலும் ஃபுட் பாய்சன் சொல்லக்கூடிய விஷயம் ஏற்படும் பொழுதும் இந்த ஒற்றை தலைவலி ஏற்படும். அது காரணங்கள் பல காரணங்களாக இருந்தாலும் நம்ம அக்குபஞ்சர் மருத்துவத்துல எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாடி பார்த்து நம்ம உறுப்புல எந்த அந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கு, எதனால பாதிக்கப்பட்டிருக்குன்னு அறிஞ்சு அந்த புள்ளியை நம்ம வந்து சரியான முறையில ஸ்டிமுலேட் பண்ணும்போது ட்ரிகர் பண்ணும்போதும் பாத்தீங்கன்னா அந்த ஒற்றை தலைவலியை முழுமையா குணப்படுத்தலாம். இது ரொம்ப நாளா இப்ப பெண்களுக்கு இந்த ஒற்றை தலைவலி மிகவும் சேலஞ்சான விஷயமா இருக்கு, சவாலா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து இந்த லைஃப் ஸ்டைல்ல அடாப்ட் ஆகி அவங்க சீக்கிரமா வந்து அந்த நரம்பு பாதிக்கப்படுது, அந்த தலைவலி வந்து ரொம்ப அதுல வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அக்குபஞ்சர் மூலியமாக இந்த தலைவலி ஒற்றை தலைவலி திரும்ப வராம பண்ணிடலாம். வர தலைவலியும் சரி பண்ணக்கூடிய இருக்கிறத வந்து திரும்பவும் வர முடியாத அளவுக்கு நம்ம வந்து சிகிச்சை அளிக்கிறது மூலியமா குணப்படுத்த முடியும். வர்ம புள்ளிகள் இயக்குவது மூலியமாகவும் இந்த ஒற்றை தலைவலி, இரண்டு பக்க தலைவலி, பின்மண்டை தலைவலி, இது எப்படி சொல்லக்கூடிய எல்லா தலைவலிகளையுமே நம்ம சரி பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லக்கூடிய நம்முடைய கழுத்திலிருந்து கையில ஏற்படக்கூடிய ஒரு வகையான நோய் இல்ல வியாதின்னு சொல்லலாம். ஏன்னா அது கை தூக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும். ஒரு கட்டம் வரைக்கும் தான் கை தூக்க முடியும். இது எதனால ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா கழுத்து நரம்புலையும் முதுகு நரம்புலையும் பாதிப்பு ஏற்படுறதுனாலதான் வந்து இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் ஏற்படுகிறது. ரத்த ஓட்ட பாதிப்போ, டாக்ஸின்ஸ் அதாவது நச்சுக்கள் வந்து தேங்குறதோ, இதுதான் வந்து முக்கியமான விஷயம். அதே மாதிரி நம்ம வந்து கைகள்ல வந்து சரியான முறையில பயன்படுத்த, அதாவது தவறி எக்ஸசைஸ் மூலயமாகவோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணும் பொழுதும் நம்முடைய நரம்புகள்ல பாதிப்பு ஏற்படுறது மூலியமாகவும் இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் ஏற்படுது. இதை சரியான முறையில் அக்குபஞ்சர் வர்மா புள்ளிகளை உடம்புல இயக்குவது மூலியமா இந்த ஃப்ரோசன் ஷோல்டரை சீக்கிரமாவே குணப்படுத்தலாம். அந்த கைகள் தூக்க முடியறத நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி சீக்கிரமாவே அதை குணப்படுத்த முடியும். சார் இப்போ ஃப்ரோசன் ஷோல்டர் அதை பற்றி சொன்னீங்க. நம்ம கை தூக்க முடியாது, ஒரு மாதிரி ஃப்ரீஸ்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி கால் வந்து இந்த மாதிரி திமிர் பிடிச்ச மாதிரி இருக்கும், நம்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. அதுக்கு என்ன சார் பிரச்சனை? அது என்ன எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? அதாவது கால்களில் போறக்கூடிய ரத்த ஓட்டத்தில் ஏற்படுகிற பாதிப்பு தான் வந்து அந்த நம்னஸ். இந்த நம்னஸ் வந்து அதாவது நம்முடைய வாழ்க்கை முறை சரியில்லாதனாலும் உணவு முறையால தான் இது ஏற்படுது. இது எல்லாத்துக்கும் காரணம் அதுதான் முக்கியமா. அப்போ நமக்கு அந்த ஏற்படக்கூடிய அந்த ரத்த ஓட்டத்தை சரி பண்ணிட்டாலே அந்த நம்னஸ் ஆனது சரியாயிடும். எங்க வந்து ரத்த ஓட்டம் குறைவா இருக்கோ, அது சரியா போகக்கூடிய சூழ்நிலை இல்லாம இருக்கோ, அந்த இடத்துல நம்ம வந்து
சரியான அக்குபஞ்சர் புள்ளிகளோ வர்ம புள்ளிகளோ தேர்ந்தெடுத்து அதை நம்ம வந்து சிகிச்சை அளிக்கிறது மூலியமா அந்த நம்னஸை சரி பண்ணிடலாம். அடுத்தது சயாட்டிக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு பெயின். நம்மளுடைய இடுப்புல இருந்து கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நரம்பு இழுக்கிற தன்மை. அவங்களுக்கு வந்து சயாட்டிக்கா பெயின் இருக்கிறவங்களால நிற்க கூட முடியாது. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வர்ம மருத்துவம் மூலியமாகவும் சரி, அக்குபஞ்சர் மருத்துவம் மூலியமாகவும் அந்த புள்ளிகளை அதாவது அந்த சரியான புள்ளிகளை இயக்குவதன் மூலியமா சயாட்டிக்கா பெயினை சரி பண்ணலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின் சொல்லக்கூடிய நரம்பு சுற்றல் நோய். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்பு பகுதியிலிருந்து கால் பகுதி வரைக்கும் 2 தொடை இல்ல கால் பகுதியில இந்த நரம்பு சுருட்டிக்கிட்டே இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்த ஓட்டம் சரியான விஷயத்துல வந்து செல்லாதது தான் காரணம். தொடர்ந்து நின்றுட்டு இருக்கிறதுக்கு இது முக்கிய காரணமா இருக்கு. இந்த வெரிகோஸ் வெயின் ஏற்படுறது வந்து யார் யார் வந்து தொடர்ந்து நிற்கக்கூடிய பிஸ்னஸோ தொழில் செய்யறாங்களோ அவங்களுக்கு இந்த வெரிகோஸ் வெயின் ஏற்படும். அவங்களுக்கு அந்த நரம்பு பார்த்தீங்கன்னா வெளியே தெரிகிற அளவுக்கு அந்த நரம்புகள் இருக்கும். அது ஆங்கில மருத்துவத்துல இதுக்கு வந்து அறுவை சிகிச்சை தான் வந்து மெயினா வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா நம்மளுடைய வர்ம மருத்துவம் அந்த அக்குபஞ்சர் மூலியமாக ட்ரீட்மெண்ட் அளிக்கிறது மூலியமாக மட்டுமே நம்ம வந்து இதை வந்து சரி பண்ணலாம், குணப்படுத்தவும் செய்யலாம். இது வந்து நல்ல ஒரு மருத்துவமாக இருக்கும் அந்த வெரிகோஸ் வெயினுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய அடுத்தது வந்து ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய செக்ஸ் ரீதியான பிரச்சனைகளுக்கும் அக்குபஞ்சர் மூலியமாக, அதாவது இப்போ வந்து நிறைய விஷயங்கள் ஒரு 30-40 வயசுக்கு மேல வந்து ஆண்களுக்கு இந்த பெண்களுக்கு தாம்பத்திய உறவுல முக்கியமா ஆண்கள் வந்து சரியில்லாத தன்மை, விந்து முந்துதல், அந்த எல்லா விஷயமும் சரி, இது எல்லாமே வந்து இந்த வர்ம மருத்துவம் அண்ட் அக்குபஞ்சர் மருத்துவம் மூலயமா சரி பண்ணக்கூடியது. முழுமையா அதை சரி பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வை கொடுக்க முடியும். கேள்வி இதுக்கு மேலும் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். இப்போ ஒரு வயசுக்கு இப்போ வந்து சாதாரணமாகவே எல்லாருக்குமே 20 வயசுல இருந்து ஏற்படுது. இது எதனால ஏற்படுது பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முறையும் உணவு முறையும் தான். நம்முடைய ஸ்ட்ரெஸ் இதுவும் காரணமா இருக்கு அந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு. இது எல்லாமே சேர்ந்து இப்போ ரொம்ப கம்மியான வயதிலே, அதாவது 60-70 வயதுக்கு மேல ஏற்படக்கூடிய இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ப்ரீ எஜாக்குலேஷன் சொல்லக்கூடிய விந்து முந்துதல், இது எல்லாமே இப்போ 20 வயதுக்கு மேற்கொண்டு இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் ஏற்படுது. இதை நம்ம சரியான அக்குபஞ்சர் அண்ட் வர்ம மருத்துவம் மூலியமாக இந்த இந்த விஷயத்தையும் நம்ம சரி பண்ண முடியும், குணப்படுத்த முடியும். இதுக்கு வந்து உணவு முறையையும் வாழ்க்கை முறையும் சரிப்படுத்திக்கணும் அவங்க. இதுதான் முக்கியமான பேசிக்கான விஷயம். நம்ம வர்ம மருத்துவத்தை கொடுத்து குணப்படுத்தினாலும் தொடர்ந்து அவங்க இந்த வாழ்க்கை முறையை சரிப்படுத்திக்கும் பொழுது சரியான இது பண்ண முடியும் அவங்க. சார் இப்போ இருதனை தமிழ் சார், இப்போ ஹார்ட் டிசீஸ் அதுக்கு ரிலேட்டடா என்ன சொல்றீங்க சார்? இப்போ ஹார்ட் பிரச்சனை, அந்த ஹார்ட்ல அடைப்பு பண்றாங்க, வால்வ்ஸ்ல அடைப்பு, இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இதுக்கு என்ன மாதிரி எல்லாம் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க? அதுக்கு எப்படி கையாளுறீங்க? இதுவும் வந்து இப்போ அதிகமானியான ஹார்ட்ல வந்து ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக்கு, கார்டியாக் ஃபெயிலியர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக தான் இருக்கு. இதுக்கும் ஒரு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஸ்டைல் தான். இது ஏன் இது தொடர்ந்து இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாக்கா, நம்ம ஃபுட் ஸ்டைலில் இப்போ அதிகமான மாற்றங்கள் ஏற்பட்டுடுச்சு. நம்ம உணவு பழக்கத்தில் அதிகப்படியான கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது, ஜீரண உறுப்புகள் பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி நம்ம வாழ்க்கை முறை வாழறது, இது எல்லாமே வந்து இது பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு காரணமா இருக்கு. இது வந்து நம்மளுடைய ரத்த ஓட்ட மண்டலத்தை பாதிக்கும். நம்ம உணவு ஜீரண உறுப்புகள் பாதிக்கும் பொழுது ரத்த ஓட்ட மண்டலம் பாதிக்கும். அதுதான் வந்து பிளட் ப்ரெஷரா தெரிகிறது. பிளட் ப்ரெஷருடைய இண்டிகேஷன் தான் வந்து அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்ல வந்து ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறது. இந்த ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஏற்படும் பொழுது லங்ஸ்ல, அதாவது ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் சொல்லக்கூடிய நுரையீரல் பாதிப்பு ஏற்படும். இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒன்று தொடர்புடையது. நம்முடைய அக்குபஞ்சர் மருத்துவத்துல 5 பஞ்சபூதங்களை ஏற்படுத்தி அதன் மூலயமாகவே அந்த ஒரு உறுப்பு பாதிக்கப்படும் போது அது சரி செய்யும் பொழுது மற்ற உறுப்புகளும் சரியாகும். இதை வந்து முக்கியமா வந்து நம்ம ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளத்துல எந்த வகையான ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ஹார்ட்ல வந்து நம்ம வந்து பிளாக் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா,
அந்த பிளாக்காக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரோக், ப்ரெஷர், இது எல்லாமே ஒரே வகையில தான் வரும். இது இதய சம்பந்தப்பட்ட நோய்கள். இது இருதய சம்பந்தப்பட்ட இருதயம் எப்படி பாதிக்குது, எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டதுன்னா இருதய நோய் ஏற்படும் அப்படின்னு பார்த்து, அதாவது ரூட் காஸ்ட்ல இருந்து சரி பண்றது. முக்கியமா அக்குபஞ்சர் மருத்துவமே வந்து நோய் எங்க ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல நம்ம சிகிச்சை அளிக்கிறது மூலியமாக நோய் பாதிப்படைஞ்ச அந்த உறுப்புகளும் சரியாகும். அது இனிமேல் பாதிப்பு அடையக்கூடிய எந்த உறுப்பு பாதிப்படைய போகுதோ அந்த உறுப்பு சரியாகும். இதுதான் வந்து இந்த அக்குபஞ்சர் வர்ம மருத்துவத்துல வந்து மிக சிறந்த ஒரு நல்ல விஷயமே ஆகும். எங்க பாதிப்பு ஏற்படுதோ, திருவள்ளுவர் கூட அழகான திருக்குறள்ல சொல்லியிருப்பாரு. அதே மாதிரிதான் எந்த உறுப்பு எந்த இடத்துல பாதிப்பு ஏற்படுதோ அங்கேயே சரி பண்ண ஆரம்பிக்கும். இப்போ ஒரு ஹார்ட் பிளாக் எங்க ஆரம்பிக்கிறது, எந்த இடத்துல வந்து ஆரம்பிக்குதோ, அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் எங்க ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல நம்ம வந்து சரியா டயக்னோஸ் பண்ணி நம்மளுடைய நாடி நாடி பார்த்து அதை டயக்னோஸ் பண்ணி நம்ம சிகிச்சை அளிக்கிறது மூலியமா எந்த ஒரு அறுவை சிகிச்சை இல்லாம, மருந்து மாத்திரை இல்லாம நம்ம வந்து ஹார்ட் ப்ராப்ளத்தை சரி பண்ணலாம், குணப்படுத்தலாம். கரெக்டா இருக்கா? சார், இப்போ இம்யூனிட்டி, எதிர்ப்பு சக்தி அப்படின்றாங்க. இது நிறைய பேருக்கு எதிர்ப்பு சக்தி குறைபாடு, எதிர்ப்பு சக்தி இல்லை உடம்புல அப்படின்றாங்க. அதை வந்து மேம்படுத்துவது எப்படி? அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இப்போ சீக்கிரமா எல்லாருக்கும் வந்து கோல்டு அட்டாக்கு, வைரல் ஃபீவர், இப்படி வந்து பல விஷயங்கள் வந்து சொல்றது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவா இருக்கிறது தான். இது நோய் எதிர்ப்பு சக்தி இப்போ குறைவா இருக்கிறதுக்கான முக்கிய ரீசன் நம்ம உணவு பழக்க முறையில வந்து சரியான உணவுகளை நம்ம தேர்ந்தெடுக்காததுதான் காரணமே. நல்ல ஊட்டச்சத்துள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்காம இருக்கிற முக்கிய ரீசன் தான் வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி யாருக்கெல்லாம் கம்மியா இருக்கோ அதுக்கு உங்களுக்கு வந்து நம்முடைய வர்ம மருத்துவம் அண்டு அக்குபஞ்சர் மருத்துவத்துல அந்த நோய் எதிர்ப்பு சக்தி எதனால வந்து அது குறைஞ்சிருக்கோ அதை மேம்படுத்திட்டு அடுத்து உணவு முறையை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். என்ன உணவுகளை எடுத்துக்கிட்டா இந்த தொடர்ந்து வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த முடியும்னு பார்த்துட்டு அதுவும் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணும் பொழுதும் நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு லைஃப் ஸ்டைலை வந்து எப்படி மாத்திக்கணும்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுதும் இது சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்களை வரைக்கும் இந்த இம்யூனிட்டி டிசார்டர்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளம் ஏற்படுது. இம்யூனிட்டி இதை நம்ம தொடர்ந்து சரிப்படுத்திக்கிட்டாலே நம்ம பல விஷயங்கள், இப்போ ஆஸ்துமால இருந்து பல நோய்கள் இந்த இம்யூனிட்டி டிசார்டர்ஸ் ஏற்படுது. இதை நம்ம வந்து ஈஸியா அக்குபஞ்சர் அண்ட் வர்ம மருத்துவம் மூலியமா சரி பண்ணிக்கலாம். இது சரிப்படுத்தினாலும் தன்னுடைய உணவு முறை, வாழ்க்கை முறையும் அவங்க இதுல வந்து அவங்க தொடர்ந்து சரியா பயன்படுத்தணுன்றது தான் என்னுடைய ஒரு அட்வைஸா இருக்கு. சார், இப்ப ஸ்பிளீன் நிறைய பேருக்கு அப்படி ஒரு ஆர்கன் இருக்குன்னே தெரியாது. 50% ஆஃப் பீப்புளுக்கு மண்ணீரல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பிளீனோமெகாலி அப்படின்னு ஒரு டிசீஸ் வருது ஒரு சிலருக்கு. மண்ணீரல் வீக்கம்னு சொல்லுவாங்க. அது எதனால சார்? அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்கா? அதை நார்மலைஸ் பண்ண முடியும்? சரியான கேள்வி கேட்டீங்க. மண்ணீரல்ன்ற ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மக்களுக்கு சாதாரணமா வந்து ஆட்டு மண்ணீரலை பத்தி தான் தெரியும். யாருக்காவது வந்து ரத்தம் கம்மியா இருக்கு, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு, ரத்தத்துல ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குன்னா மண்ணீரல் சாப்பிடுங்க, ஆட்டு மண்ணீரல் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த மண்ணீரலை பத்தி அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவான அவங்களுக்கு ஒரு காஷன் கிடையாது. இப்போ நீங்க நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த மண்ணீரல் தான் வந்து எல்லா உறுப்புகளுக்கும், இப்ப நம்ம உடம்புல இருக்கிற முக்கியமான உறுப்புகள் சொல்லக்கூடிய ஹார்ட், கிட்னி, லங்ஸ் எல்லாத்துக்குமே அடிப்படை தன்மை மண்ணீரல் தான். நம்முடைய ஜீரண உறுப்புகள் எவ்வளவு முக்கியமோ அதற்கு ஈக்குவலான விஷயம், அதாவது வேலை செய்யறது மண்ணீரல் தான். இந்த மண்ணீரலை வந்து நம்ம எப்படி உணவு முறை பாதிக்கப்படுதோ, நம்ம உணவு சரியான உணவு எடுத்துக்காததும் உணவு முறையில வந்து சரியா பின்பற்றாதனாலும் ஜீரண மண்டல உறுப்புகள் பாதிக்கப்படும். ஜீரண மண்டல உறுப்புகள் பாதிக்கப்படும் போது அதே நேரத்துல மண்ணீரலும் பாதிக்கும். மண்ணீரல் வந்து முக்கியமான உறுப்பு, ரத்தத்தை உருவாக்கக்கூடிய முக்கிய உறுப்பாக அது இருக்கு. இந்த உறுப்பு பாதிக்கப்படும் பொழுது இந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த ஸ்பிளீன் வந்து பாதிக்கப்படுது. ஸ்பிளீன்ல வந்து அதனால ஸ்பிளீன் பாதிக்கப்பட்டாலே வந்து பாத்தீங்கன்னா கல்லீரல் பாதிக்கும். கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும். கல்லீரல் பாதிக்கப்படுதுன்னு சொன்னாலே நம்முடைய இரத்த ஓட்ட மண்டலத்தை பாதிச்சு சிறுநீரக கோளாறு ஏற்படும் பொழுதே
நுரையீரல் கோளாறு ஏற்படும் போது ஹார்ட் ப்ராப்ளம், இப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் பாதிக்கிறதுக்கு முக்கிய அடிப்படை வந்து மண்ணீரல் வந்து பாதிக்கப்படுறதுதான். மண்ணீரல் பாதிக்கப்படுறதுக்கான முக்கியமான ரீசன் ஜீரண உறுப்புகள் பாதிப்பு. நம்ம உணவு பழக்க முறை, அதாவது முக்கியமா நான் வந்து இந்த உணவு பழக்க முறையை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் எதை பின்பற்றும் பொழுது அது சரியா ஆகும்னு சொல்லிட்டு அதை நீங்க பின்பற்றுங்க, ஆரோக்கியமா இருக்கலாம், இந்த மண்ணீரல் நோய் ஏற்படாது. சார், நிறைய நோய்க்கு வந்து இந்த அடிப்படையான ஒரு விஷயம் வந்து இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு குட் ஃபுட் ஹேபிட் அப்படின்னு வந்து நீங்க வந்து என்ன மாதிரி சொல்றீங்க? ம். நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவது அதை எப்படி பின்பற்றணும், ம், எப்படி டெய்லி ஃபுட் ஹேபிட்ஸ் வச்சுக்கணும், எது எடுத்துக்கணும், எது எடுத்துக்க கூடாது, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதான். உணவு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் திருக்குறள் சொன்ன மாதிரி ஒரு உணவு நம்ம எடுத்துக்கிட்டு அது சரியா ஜீரணமான ஒன்னதான் அடுத்த பசி ஏற்படும் பொழுதுதான் நம்ம அந்த உணவை எடுத்துக்கணும். அதே போல உணவு வந்து ஜீரண உறுப்புல முக்கியமான உறுப்பு வாய். வாயில வந்து 20% 30% ஜீரணம் ஆரம்பிக்குது. நம்ம ஒரு உணவை சாப்பிடும் பொழுது அந்த உணவுல கவனம் செலுத்தணும். அத சரியான முறையில வாயிலேயே நம்ம நன்ற மெண்டு அந்த எச்சில்னு சொல்லக்கூடிய முக்கிய ஒரு அதை நம்ம உணவு செரிமானம் பண்றதுக்கு முக்கியமான விஷயம். அந்த எச்சிலோட அது கலந்து உணவு குழாய் மூலயமாக உணவு பைக்கு போகும் பொழுது சரியான ஜீரணம் ஏற்படும். இது வந்து பசி எடுத்த பிறகு சாப்பிடும் பொழுதுதான் இந்த விஷயமே நடக்கும். பசி எடுக்காம நாம சாப்பிடவும் கூடாது. அதே போல காலை வேளையில வந்து நம்ம வந்து காலை கடன் முடித்த பிறகு சரியா ஒரு 1/2 hourல நம்மளுக்கு வந்து அந்த பசி எடுக்கிற தன்மை ஏற்படும், உடல்ல வந்து தெரியும். அப்பதான் நம்ம வந்து உணவை வந்து உட்கொள்ளணும். காலை உணவு ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல வந்து சத்தான உணவுகளா நம்ம எடுத்துக்கணும். சத்து இல்லாத உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்காம பல உறுப்புகள் பாதிப்போம். அதையாவது சத்தான உணவுகள் அந்த நேரத்துல காலை உணவுகள் எடுக்கும் பொழுது சரியா காலையில இருந்து 8ல இருந்து 9க்குள்ளேயே காலை உணவு, அதாவது நம்ம பசி எடுத்த உடனே சாப்பிடும் பொழுது மதிய உணவு கரெக்டா 1ல இருந்து 2 மணிக்குள்ள அந்த மதிய உணவுல நமக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த பசித்தன்மை ஏற்பட்ட உடனே அந்த 1ல 2 மணிக்குள்ள அந்த மதிய உணவு எடுத்துடணும். அதே போல இரவு உணவு வந்து 7 மணிக்குள்ள, அதாவது நம்ம உணவு ஜீரணம் ஆவறதுக்கு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இரவு உணவு வந்து நம்ம லேட்டா சாப்பிட்றதுதான். லேட்டா சாப்பிட்றது, லேட்டா தூங்குறது. அந்த விஷயத்த நம்ம சரி பண்ணிக்கிட்டாலே நம்ம வந்து உணவு முறை சரியாயிடும். இரவு 7 மணிக்கு அந்த உணவு கரெக்டா எடுத்துக்கிட்டு, இரவு உணவு எடுத்துக்கிட்டு 9ல இருந்து 10 மணிக்குள்ள, 9 மணிக்குள்ள நம்ம 9, 10 மணிக்குள்ள வந்து தூங்க போயிடணும். 10 மணிக்கு வந்து நம்ம வந்து டீப் ஸ்லீப் சொல்லக்கூடிய ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடணும். 10 மணில இருந்து நம்ம காலையில 4 மணி வரைக்கும், அதாவது 8 மணி நேர உறக்கம் தான் வந்து சரியான உறக்கம். அந்த உறக்கம் சரியா இருந்துருச்சுன்னா நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா உறுப்புகளும் அந்த நேரத்துல வேலை செஞ்சு, அதாவது முக்கியமா வந்து கல்லீரல், மண்ணீரல், அந்த உறுப்புகள் அந்த இரவுல அந்த நேரத்துல வேலை செய்யுது. அது என்ன பண்ணும்னா அந்த உணவுகள்ல இருந்து சரியான ஊட்டச்சத்துக்களை எந்தெந்த உறுப்புகளை அனுப்ப வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வேலைகள் செய்யுது. கழிவுகளை வந்து பிரிச்சு அனுப்புற வேலையை அந்த இரவுல தான் செய்யுது. அந்த 8 மணி நேரம் நம்ம 10 மணில இருந்து அந்த 4 மணி நேரம் தூக்கத்துல மட்டும்தான் அது கிடைக்குமே தவிர, நீங்க 12 மணில இருந்து 8 மணிக்கு தூங்குறது, 1 மணில இருந்து காலையில 8 மணிக்கு தூங்குறது அப்ப கிடைக்காது. இரவு 10 மணிக்கு படுத்தா மட்டும்தான் இது நடக்கும். அதே மாதிரி 10 மணிக்கு தான் வந்து மெலட்டோனின் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குது. அந்த ஹார்மோன் சுரக்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஹார்மோன்ஸ்க்கும் வந்து முக்கிய ஹார்மோன்ஸ் அதுதான். அது சுரந்தா மட்டும் தான் மற்ற அந்த ஹார்மோன்ஸை சுரக்கும். இன்னைக்கு ஏற்படக்கூடிய எல்லா ஸ்ட்ரெஸ், மனம் ரீதியான எல்லா பிரச்சனைகளுக்கும் அந்த ஹார்மோன் சரியான சுரக்காததுதான் காரணம். சரியா வந்து தைராய்டு ஹார்மோனாக இருக்கட்டும், எந்த ஹார்மோன்ஸா இருந்தாலும் சரி, பேசிக்கா சொல்லக்கூடிய நம்ம தூக்கம் இன்மை தான் வந்து எல்லாத்துக்குமே காரணம். உணவு பழக்கம் தான் காரணம். இந்த உணவு பழக்கத்தையும் தூக்க பழக்கத்தையும் சரியான முறையில் நம்ம பின்பற்றும் பொழுது ஆரோக்கியமா இருக்கலாம். அக்குபஞ்சர் வர்ம மருத்துவம் மூலியமாக வந்து தலை முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையும் வந்து நம்ம வந்து குணப்படுத்தலாம் மருந்து இல்லாம. வர்ம மருத்துவம் வந்து மிக சிறந்த மருத்துவம். நீங்க வந்து ஒரு நான் நாடி பார்த்து எத்தனை சிட்டிங்ல வந்து இந்த நோயை வியாதியை குணப்படுத்த முடியும் நான் சொல்லிடுவேன். அதை நீங்க தொடர்ந்து பின்பற்றும் பொழுது அத்தனை சிட்டிங்லேயே வந்து நம்ம குணப்படுத்தலாம். இதுல வந்து அறுவை சிகிச்சையோ வேறு எந்த மருந்து மாத்திரைகளோ நமக்கு தேவைப்படாது. இந்த அக்குபஞ்சர் அண்ட் வர்ம மருத்துவம்ன்றது மிக பழமையான மருத்துவம். இந்த மருத்துவத்தை பயன்படுத்தி நீங்க வந்து பலன் அடையணும்.
இங்க பல பேருக்கு வந்து நான் இந்த சிகிச்சை மூலயமா குணப்படுத்தியிருக்கேன். இதை நீங்க வந்து என்னுடைய கூகுள் ரிவ்யூஸ்லயும் இருக்கு, நிறைய சான்றுகளும் இருக்கு. அதனால வந்து நீங்க தொடர்ந்து இந்த வர்ம மருத்துவத்தையும் அக்குபஞ்சர் மருத்துவத்தையும் என்கிட்ட நீங்க எடுத்துக்கிட்டு குணப்படுத்திக்கிட்டு நீங்களும் வாழ்க்கையில ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நீங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையோ வியாதியோ குணமோ மனம் ரீதியான பிரச்சனைகளோ, நான் வந்து மனம் ரீதியான பிரச்சனைக்கு வந்து ஹிப்னோதெரபின்ற மருத்துவத்தையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். மனம் ரீதியான இருக்கிற பிரச்சனைகளையும் அணுகும் பொழுதும் அதையும் சரி பண்ணலாம். உடல் மனம் இதை 2 விஷயத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளோ வியாதிகளோ இருந்தாலும் நான் அதை குணப்படுத்தி உங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குறேன். நீங்க இங்க வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.